வணக்கம். உங்கள் ஆனந்தராஜ். வரும் வியாழக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை தீர்க்கும் விநாயகருக்கு உகந்த நாள் இது. இந்த நாளில் மனமுருகி வேண்டினார் தீராத கஷ்டமும் தீரும். யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான எளிய பரிகாரங்கள் சொல்றேன் கேளுங்க. ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்யணும்? உடம்பு சரியில்லாம அடிக்கடி ஆஸ்பத்திரி அலைகிறீங்களா? சங்கடகர சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு ஒரு கைப்பிடி அருகம்பில் எடுத்து விநாயகருக்கு சாற்றுங்கள். ஓம் கம் கணபதியே நமக என்று 11 முறை சொல்லி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அந்த விக்ன விநாயகர் தருவார். தொழில் மேன்மை அடைய வேண்டுமா? தொழில் முடங்கி கிடக்குதா? வியாபாரம் சரியா போகலையா? சதுர்த்தி என்று மாலை 6 மணிக்கு மேல் விநாயகருக்கு 3 வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து படையுங்கள். தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்யுங்கள். விக்னங்களை தீர்ப்பவனே, என் தொழில் தடைகளை நீக்குன்னு மனசார வேண்டிக்கங்க. முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்க. தொழில் தலைக்கும், லாபம் பெருகும். கடன் தீர என்ன செய்யணும்? கடன் தொல்லையா? தாங்க முடியலையா? தூக்கம் வரமாட்டேங்குதா? சங்கடகர சதுர்த்தி அன்று உபவாசம் இருந்து மாலையில் சந்திரனை பார்த்த பிறகு விநாயகரை வழிபடுங்க. விநாயகருக்கு எள்ளுருண்டை அல்லது கொலக்கட்டை நெய்வேத்தியம் செய்யுங்கள். 21 முறை கணேசா சரணம் சொல்லுங்க. கடன் காணாமல் படிப்படியாக குறையும். நிம்மதி பிறக்கும். திருமணம் ஆகாதவர்கள் என்ன செய்யணும்? வயது ஆகியும் கல்யாணம் கூடி வரலையா? வீட்டில் கவலையா இருக்கா? சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு போய் 2 மாலை வாங்கி சாட்டுங்கள். அருகுமுள் மாலை ரொம்ப விசேஷம். மாங்கல்ய பலம் தரும். விநாயகருக்கு வேண்டி ஏழை சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் தானம் கொடுங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை விரைவில் அமையும். குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? குழந்தை வரம் வேண்டி ஏங்குறீங்களா? மனசு வலிக்குதா? சங்கடகர சதுர்த்தி அன்று கணவன் மனைவி இருவரும் விரதம் இருந்து விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். வெண்ணெய் சாற்றி சந்தனம் பாக்கியம் தாருங்கள். விநாயகருக்கு கண்ணீரோடு வேண்டுங்க. கோவிலில் சிறு குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுங்க. வீடு தேடி குழந்தைகள் செல்வம் வரும். சங்கடங்கள் என்று சொல்லுக்கே அர்த்தம் தெரியாத வாழ்க்கையை அந்த விநாயகப் பெருமாள் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையோடு வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் சங்கடகர சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.